வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, பிரித்தெழுதுக. பொய் அகற்றும். பொய் அகற்றும். பொய் ப்ளஸ் அகற்றும். பொய் ப்ளஸ் அகற்றும். பொய் அகற்றும். செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செம்மை ப்ளஸ் தமிழ். செந்தமிழ். செம்மை ப்ளஸ் தமிழ். சேர்த்தெழுதுக. 8 ப்ளஸ் திசை 8 திசை. அருகுற எதிர்ச்சொல் தொலைவில். அருகுற எதிர்ச்சொல்லை கண்டறிக. ஆன்சர் தொலைவில். அருகுற அருகில். அருகுற என்பதன் பொருள் அருகில். எதிர்ச்சொல் தொலைவில். அணுகு எதிர்ச்சொல் விலகு. பொருந்தா சொல்லை கண்டறிக. உயர்திணைக்குரியதல்லாத பால்வகையை கண்டறிக. ஆன்சர் பலவின்பால். உயர்திணைக்குரிய பால்வகைகள் ஆண்பால், பெண்பால், பலர்பால். ஒன்றன்பால், பலவின்பால், அற்றிணைக்குரியவை. பொருந்தா சொல்லை கண்டறிக. கொழுந்து வகை அல்லாததை கண்டறிக. ஆன்சர் கீரை தண்டு. கீரை தண்டு என்பது தண்டு வகை. பின்வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் தொடர். ஆன்சர் 8, 10 ஆகிய எண்ணுப் பெயர்களின் பின் வல்லினம் மிகாது என்பது தவறு. 8, 10 ஆகிய எண்ணுப் பெயர்களின் பின் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டு 8 தொகை 10 பாட்டு. வல்லினம் மிகும். மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. மரபு பிழையற்ற தொடர் கூடை முடைந்தான். கூடை முடைந்தான். சோறு சாப்பிட்டான் தவறு. சோறு உண். அம்பு விட்டான் தவறு. அம்பு எய். பால் குடித்தான் தவறு. பால் பருகு. மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக. மரபு பிழையற்ற சொல் எருது எக்காலமிடும். எருது எக்காலமிடும் என்பதே சரியானது. கோழி கூவும் தவறு. கோழி கொக்கரிக்கும். காகம் கரையும். மயில் அகவும். மரபு தொடரின் பொருளை கண்டறிக. கொடிகட்டி பறத்தல். புகழ்பெற்று விளங்குதல். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கான்டினென்ட் கண்டம். கான்டினென்ட் என்பதன் தமிழ்ச்சொல் கண்டம். கான்வர்சேஷன் உரையாடல். ஆர்த்தாகிராஃபி எழுத்திலக்கணம். பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறிக. ஆன்சர் பி. கல்யாணம் என்பது 1000 காலத்து பயிர். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். உடலின் உறுப்பு தலை. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். அறிவு பகுதி கலை. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஈ என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடு. தவறான பொருள் அணிகலன். ஈ என்பதன் பொருள் உயிரெழுத்து. ஒரு வகை பறவை. பகிர்ந்து கொடு. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வடு, மூசு, குறும்பை, கச்சல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்? பிஞ்சு வகை. வயல். வயல் என்பதன் பொருள் பழனம் செய். கேட்டான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் கேள். வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. பாடு. பாடு என்பதன் தொழிற்பெயர் பாடுதல். பார் என்னும் வேர்ச்சொல்லின் பெயரெச்ச வடிவம் பார்த்த. வேர்ச்சொல்லின் தொழிற்பெயர் காண்க. வேர்ச்சொல் படி. தொழிற்பெயர் படித்தல். மைக்ரேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்லை தேர்க. ஆன்சர் நகர்தல். மைக்ரேஷன் நகர்தல். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் ஏ. நாக்கு நைடதம் நொய்யல் நோன்பு. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். சாந்தம் சுரும்பு சைலம் சோலை. சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆன்சர் டி. கரகச்செம்பின் அடிபாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றனர். சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆட்சிக்கு அரசனின் அறம் கூறும் துணை புரிந்தன அறநெறி மன்றங்கள். ஆன்சர் அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன. சொற்களை ஒழுங்குபடுத்துக. என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரைப் போல வாடுகிறது. என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரைப் போல வாடுகிறது. விடை வகைகள்.
பள்ளிக்கூடம் எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறல் எவ்வகை விடை? ஆன்சர் சுட்டு விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று விடை கூறுதல் இனமொழி விடை. காமராசர் நகர் எங்கே இருக்கிறது என்ற வினாவிற்கு இந்த வழியாக செல்லுங்கள் என்று விடையளிப்பது சுட்டு விடை. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் இலா. இதற்கான வினா பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடு மென்பொருள் எது? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பூங்கொடி தன் தோழியுடன் திங்கட்கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்குச் சென்றாள். இதற்கான வினா பூங்கொடி பள்ளிக்கு எப்படி சென்றாள்? சுட்டுவிடை, மறைவிடை, நேர்விடை ஆகிய 3 விடைகளை எவ்வாறு அழைப்பர்? வெளிப்படை விடைகள். சுட்டுவிடை, மறைவிடை, நேர்விடை, வெளிப்படை விடைகள். செய்வினை செயப்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். குமரன் ஓவியம் வரைந்தான். செய்வினை வாக்கியம். குமரன் ஓவியம் வரைந்தான். செய்வினை வாக்கியம். பிறவினை சொற்றொடரை கண்டறிக. கபிலனை திருந்தச் செய்தான். கபிலனை திருந்தச் செய்தான் என்பது பிறவினை வாக்கியம். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. தமிழ்ப்பற்று தமிழறிஞர்களால் வளர்க்கப்பட்டது. செயப்பாட்டு வினை வாக்கியம். இடி விழுந்த மரம் போல. இவ்வுவமை கூறும் பொருள் துன்பம். எம்பலம் என்பது சின்னம். எம்பலம் என்பதன் தமிழ்ச்சொல் சின்னம். டெரிட்டரி இணையான தமிழ்ச்சொல் நிலப்பகுதி. அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை கண்டறிக. கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல். இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம். வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொளி கூட்டம். டிராபிக்கல் ஜோன் வெப்பமண்டலம். அனைத்தும் சரி. விடை வகைகள். கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறல் மறைவிடை. பிறமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை எழுதுக. பிளாக்போர்ட் கரும்பலகை. இதில் தவறான இணை எது? ரிப்பீட் மிகுதியாக என்பது தவறானது. ரிப்பீட் மீண்டும். ரிப்பீட் என்பதன் தமிழ்ச்சொல் மீண்டும். கோல்டு பிஸ்கட் தங்கக்கட்டி. ஈக்குவலாக சமமாக. யூஸ் பயன்படுத்தல். அடல்ட்ரேஷன் தமிழ்ச்சொல் கலப்படம். அடல்ட்ரேஷன் கலப்படம். தவறான ஊர் பெயரின் மரூவை எழுதுக. மயிலை மயிலாடுதுறை என்பது தவறானது. மயிலை மயிலாப்பூர். தஞ்சை தஞ்சாவூர். நெல்லை திருநெல்வேலி. புதுகை புதுக்கோட்டை. மரூவுச்சொல் சரியான இணை அல்லது இணைகளை கண்டறிக. சைதை சைதாப்பேட்டை. கும்பை கும்பகோணம். தவறு. கும்பகோணம் குடந்தை. மயிலை மயிலாப்பூர். நெல்லை திருநெல்வேலி. ஆன்சர் 1, 3, 4 சரி. மரூவுச்சொல் சரியாக பொருத்துக. சைதை சைதாப்பேட்டை. புதுகை புதுக்கோட்டை. புதுவை புதுச்சேரி. நாகை நாகப்பட்டினம். நிறுத்தற்குறி அறிதல் எது சரியானது? ஆன்சர் சி. கூட்டத்தின் தலைவர் சக்தி அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார். சரியான நிறுத்தற்குறிகளுடன் அமைந்த வாக்கியத்தை கண்டறிக. ஆன்சர் பி. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம். மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என்று பொதுவாக பாடுகிறது. சரியான நிறுத்தற்குறியுடைய வாக்கியம் ஆன்சர் டி. நல்லவை வெல்லும் தீயவை தோற்கும். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பின்வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமைந்த சொல். ஆன்சர் சொல். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. பின்வருவனவற்றுள் எழுத்து வழக்கில் அமையாத சொல்லை கண்டறிக. எழுத்து வழக்கில் அமையாதது குந்திக்க. சரியான எழுத்து வழக்கு தொடரினை தேர்ந்தெடு. நேற்று நீ வந்தாயா? சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். சிங்கம் குருளை. சிங்கக் குருளை. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. பசு சரியான சொல் கன்று. சுவர் எழுப்பினான். பொருத்தமான காலம் கண்டறிக.
ஆன்சர் பி. கவிதை இயற்றினால் இறந்த காலம். நிகழ்காலத்தை குறிப்பிடுக. ஆன்சர் நடக்கிறது. நடக்கிறது நிகழ்காலம். பொருத்தமான காலம் அமைத்தல். சிரி என்ற வேர்ச்சொல்லின் எதிர்காலத்தை கண்டுபிடி. ஆன்சர் சிரிப்பால். சிரி சிரிப்பால் எதிர்காலம். நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது? வினாச்சொல் எங்கு. அறநெறிச்சாரம் பாடலை எழுதியவர் யார்? வினாச்சொல் யார். தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை? வினாச்சொல் யாவை. மீனாட்சி சுந்தரனார் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார். ஆகையால் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள். இணைப்புச் சொல் ஆகையால். மாபெரும் புத்தக கண்காட்சி காமராசர் அரங்கத்தில் நடைபெறுகிறது. புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது? வினாச்சொல் எங்கு. கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்புச் சொல்லினை தேர்ந்தெடு. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நன்பால் களம் தீமையால் திரிந்தற்று. தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும். நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும். இணைப்புச் சொல் அதுபோல. தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும். அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும். இவற்றுள் எது சரியானது? இருபொருள். ஆக்குதல். ஆக்குதல் என்பதன் இருபொருள் செய்தல், சமைத்தல். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல் மதலை. ஆன்சர் வானம் ஊன்றிய மதலை. வானம் ஊன்றிய மதலை போல ஏணி சாத்திய ஏற்றருஞ் சென்னி விண்பொற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல் தனது. மாணவன் தனது கையால் பெற்று கொண்டான். சால உரு தவ நனி கூர் கழி என்ற 6 சொற்களும் ஒரே பொருளை தரும். அவற்றை கண்டறிக. ஆன்சர் மிகுதி. சால உரு தவ நனி கூர் கழி மிகுதி. உயர்ந்தோங்கு மலை. இத்தொடரில் ஒரு பொருளுக்கு 2 சொற்கள் உள்ளன. அவற்றை தேர்ந்தெடு. ஆன்சர் உயர் ஓங்கு. நகை என்னும் சொல் தரும் 2 பொருள். சிரிப்பு, அணிகலன். குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. பாரி பரி. பாரி வள்ளல், பரி குதிரை. கூற்று காரணம். கூற்று மாலுமிகள் கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர். காரணம் மாலுமிகளின் அனுபவ அறிவு கப்பல்களை செலுத்த உதவுகிறது. ஆன்சர் கூற்று சரி, காரணம் தவறு. மாலுமிகளின் அனுபவ அறிவு என்பது தவறு. மாலுமிகளின் வானியல் அறிவு. மாலுமிகளின் வானியல் அறிவு கப்பலை செலுத்த உதவுகிறது. கலைச்சொல் தருக. ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து. கலைச்சொல் அறிக. காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள். கலைச்சொல் அறிதல் நூல் த்ரெட். யாண்டு என்னும் சொல்லின் பொருளினை எழுதுக. யாண்டு எங்கே. பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். ஈன்று பெற்று, கொம்பு கிளை, அதிமதுரம் மிகுந்த சுவை, குரங்கு கவி. தகுந்த சொல்லை தேர்ந்து எழுதுக. வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் நுகர்வோர். பின்வருவனவற்றை பொருத்தி விடை அறிக. ஆ நிறை. ஆ என்பதன் பொருள் பசு. பசு நிறை. ஆடு மந்தை. ஒளி கற்றை. கல் குவியல். கட்டளை தொடரை கண்டறிக. ஆன்சர் பூக்களை பறிக்காதீர். பூக்களை பறிக்காதீர் கட்டளை தொடர். இவ்வரிகளில் உள்ள பொருள்கோளை கண்டறிக. ஆழத்து மேல குவளை, குளத்துல வாலின் நெடிய குரங்கு. பொருள்கோள் கொண்டுகூட்டு பொருள்கோள். விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்று விருந்தை பற்றி கூறும் நூல் கலிங்கத்து பரணி.
பிழை திருத்துதல் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. சரியான தொடரை தேர்ந்தெடு. நம் தமிழ் மக்கள் அருமருந்தென அருந்தும் உணவே அறிந்தவர். பிழையை திருத்தி எழுது. ஆன்சர் ஒரு புத்தகம். ஒரு புத்தகம் என்பதே சரி. சொல் பொருள் பொருத்துக. வாரணம் யானை, சூரன் வீரன், பரி குதிரை, கமுகு பாக்கு. சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடு. அல்லல் சேறு என்பதே சரி. வருக்கை பலாப்பழம், புல் பறவை, மடிவு சோம்பல். பொருத்துக. கழனி வயல், சமர் போர், களம் கப்பல், ஆழி கடல். ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஈஸ்ட்மன் என்பார் படச்சுருள் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார். ஒருமை பன்மை பிழையை நீக்குக. மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன. ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின. காட்டு விலங்குகள் பலவும் வரத் தொடங்கின. கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. முத்துராமலிங்கர் இந்திய விடுதலைப் போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார். மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்ட மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறுகொண்டு எழுந்தனர். அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பலமுறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது. மேலும் வாய்ப்பூட்டுச் சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது. வட இந்தியாவில் வாய்ப்பூட்டுச் சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர். அவரைப் போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு ஆட்பட்ட தலைவர் முத்துராமலிங்கர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரது விடுதலை வேட்கையை அறிந்த திருவி கல்யாணசுந்தரனார் தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார். வங்கசிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். விடுதலைப் போரில் பங்கேற்றவர் முத்துராமலிங்கர். அவர் உரையை கேட்ட ஆங்கில அரசு செய்த செயல் சிறையில் அடைத்தது. மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட சட்டம் வாய்ப்பூட்டுச் சட்டம். தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவி கல்யாணசுந்தரனார். வங்கசிங்கம் என்று பாராட்டப்படுபவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். தேங்க்யூ.